பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதனுடைய முதல் பகுதி நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த பயப்படாதே குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 23வது வசனத்துலேருந்து 26வது வசனத்து வரைக்கும் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் படகுல பிரயாணப்பட்டுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது படகு அலைகளினால் மூடத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பெருங்காற்று அதிகரிக்குமானால் அந்த படகுல அந்த அலைகள் அதிகமாகி படகு மூழ்கிடும். இந்த சூழ்நிலைமையில் கர்த்தர் படகுல நல்லா படுத்து நித்திரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சீஷர்கள் எல்லாம் பயந்து அவங்க இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு, ஏசு கிறிஸ்துவை எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் மடிஞ்சு செத்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு அவங்க கர்த்தரை கூப்பிட்றாங்க. அப்போது அவர் எழுந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, ஏன் அவிசுவாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டினார். அதே போல் தான் பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து எகிப்து தேசத்துலேருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வராரு. அவங்க விடுதலையாகி அவங்க நடந்து வரும்போது அவங்க பின்னாடியே எகிப்தின் சேனைகள் பின்தொடர்றாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பயந்து அவ்வளோ அவிசுவாசமாக அவங்க மோசையை நோக்கி அவங்க என்ன முறுமுறுக்கிறாங்கன்னா, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றால் நீங்கள் இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு சாகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. அந்த யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். வெறுமனே பயப்படலாம், அவங்க ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் மோசே ஜனங்களை சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை நீங்கள் காண்பீங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி வர எகிப்தியர் இனி என்றைக்குமே வரமாட்டாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறாரு. அதுபோல் எகிப்தின் சேனைகள் மடங்கடிக்கப்படுறாங்க. இஸ்ரவேலர்கள் இந்த செங்கடலை கடந்து போகிறாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கும் எப்படி இந்த சீஷர்கள் அந்த அலைகள் தங்களை சேதப்படுத்தி நம்ம மடிந்து போயிடுவோன்னு பயந்தாங்களோ, அதே போல் உலகத்தில் இந்த கடல் போன்ற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அலைகள் வருகிறதோ, எப்படி பெருங்காற்று வருகிறதோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் கவலைகள், துக்கங்கள், பல சோதனைகள், பல வீழ்ச்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். நம்ம சில சமயங்களில் நம்ம அப்படியே அந்த கஷ்டத்துலேயே நம்ம மூழ்கி போகிற மாதிரி ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை 41:10 நம்ம பயப்படாதே, குறித்து பயப்படக்கூடாது. நம்ம விசுவாசத்தை வச்சுருக்கணும்னா நம்மளுடைய கடலை பேசி கிறிஸ்துவுக்கு சகாயம் பண்ணி அவிசுவாசமாக நம்ம இருக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பயம் வரும். அந்த அவிசுவாசமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பயப்படாதே, நம்ம விசுவாசி இருக்கிறது. நம்ம இந்த பயப்படாதே குறித்து நம்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எந்த காலையை குறித்து பயப்படணும். 8வது அதிகாரத்தில் எப்படி எகிப்தின் சேனைகளை 26வது வருஷத்து வரைக்கும் இன்றைக்கும் நம்ம ஒரு நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் ஒர்க் பிளேஸில், அதுக்கப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பிரயாணப்பட்டு இன்னும் நம்ம அப்போது நம்ம வசிக்கிற பகுதியில் அலைகளின் நெய்பர்ஸ் இன்னும் பல இடங்களில் பெருங்காற்று மக்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சோதனைகள், பல காரியங்கள், அந்த பல எதிர்ப்புகள், அலைகள், விரோதங்கள் அதிகமாக எது வேணாலும் படகு அவங்க யார் இந்த சூழ்நிலையில் இதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. படகுல நல்லா படுத்து நித்திரை பண்ணிட்டு ஒரு நம்பிக்கையோட குறித்து கலந்தாமல் பயந்து நம்பிக்கை வச்சு இயேசு கிறிஸ்து வரும்போது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் சொன்ன தேவனுடைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் பயத்தோட அவங்க அந்த தேவனை
எழுந்து என்ன தேவன் தாமே சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் ஆசீர்வதிப்பாராக. பயப்படுறீங்க, ஆமென். ஏன் வந்து அவிசுவாசமாக இருக்கீங்க